வடிசாரை உற்பத்தி செய்கிறவர்களை சட்டவிரோதமான வடிசாராயத்தை சட்டவிரோதமான வடிசாராயத்தை சட்டவிரோதமான போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றுவோம். போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். கைது செய் போதை கைது செய் ஒழிப்போம். போதையை ஒழிப்போம். போதையை ஒழிப்போம். சமுதாயத்தை உருவாக்குவோம். போதையற்ற சமுதாயத்தை ஒழிப்போம். போதையை ஒழிப்போம். போதையை ஒழிப்போம். அபிவிருத்தி குழு தலைவரே, அபிவிருத்தி குழு தலைவரே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அபிவிருத்தி குழு தலைவரே, 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 மக்கள் பிரதிநிதிகளே, மக்கள் பிரதிநிதிகளே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்டத்தில் வடிசாராய உற்பத்தி அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வடிசாராய உற்பத்தி செய்கிறார்கள் பெரிய மாபியாக்களாக காணப்படுகின்றார்கள். உண்மையாக இந்த பிரதேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிராக பிரதேசத்தில் அதிகமான வடிசாராய உற்பத்தி காணப்படுகின்றது. உண்மையாக பல முறை நாங்கள் எங்களுடைய சிட்டாண்டி இளைஞர்களோடு சில நிலையங்களை முற்றுகையிட்டு அளித்திருக்கின்றோம். அந்த வகையில் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையாக எங்களுக்கு போலீஸ் நிலையங்களிலே கூட எங்களுக்கு அந்த போலீஸ் நிலைய சில அதிகாரிகள் சரியாக இயங்குகின்றார்கள். சில அதிகாரிகள் அந்த பிரதேச அபிவிருத்தி குழு இதிலே கூற வேண்டும். சில போலீஸ் அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கினது எங்களுக்கே மாறி சில இந்த அவங்களுடைய சட்ட நோக்கங்களை எங்கள் மேல் பாய வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. உண்மையாக இந்த பிரதேச அபிவிருத்தி குழு என்பது எங்களுடைய பிரதேச மட்டத்தில் இருக்கின்ற மக்களை பாதுகாக்கிறதுக்கு தீர்வு காண்கிற இடமாக காணப்படுகின்றது. உண்மையாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி குழு தலைவர் அவர்களுடைய அன்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். எதிராக பிரதேசத்திலே அதிகமான வடிசாரை உற்பத்தி காணப்படுகின்றது. எங்களுக்கு போலீசாரிலே நம்பிக்கை இருந்து ஒரு சில போலீசாரிகளை பிரச்சனைகளால் அது நம்பிக்கை இழந்து போகின்றது. ஆகையால் எங்களுக்கு விசேட அதிரடிப்படையினரை ஒரு குழுவொன்றை அமைத்து இந்த வடிசாரை உற்பத்தி நிலையங்களை முற்றுகையிட்டு வடிசாரை உற்பத்தி செய்தவர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையாக சமூக மட்டத்தில் இந்த மாவட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம சேவர்களிலிருந்து அனைவருக்கிட்ட கேட்டு பாருங்கள். அங்கே வடிசாராயம் தலைவிரித்தாடுகின்றது. உண்மையாக பார்க்கின்ற போதும் எங்களுக்கு மன வருத்தமாக இருக்கின்றது. உண்மையாக இந்த பிரதேச அபிவிருத்தி இறுக்கமான ஒரு முடிவோடு எடுத்து போலீசாரை இணைத்து விசேட அதிரடிப்படையை இணைத்து ஒரு நல்ல ஒரு நிலையை அந்த கழுவங்கடி மாவடி சிற்றாண்டி ஈரடக்குளத்தில் பாரியளவான நிலையங்கள் காணப்படுகின்றது. அந்த நாம் பெயர் குறிப்பிட்டிருந்த அந்த இடங்களை முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதை விட ஆபத்தான ஒரு விடயமாக தெரியும் இந்த போதை கலாச்சாரம் விளைவுகளுக்கு ஊராக இடம்பெற்றுக் கொண்டுள்ளது. அதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொண்டு இப்போது கூடுதலான போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை கைப்பற்றி இல்லாமல் செய்து அவர்களை சட்டத்துக்கு உட்படுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதில் போன்று இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் இருக்கிற இந்த வடிசாராயம் தொடர்பான பிரச்சனைக்கு நாங்கள்
தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பது தயாராக இருக்கிறோம். அதற்காக விசேடமாக ஒரு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு போலீசாரையும் இதனை செய்த சமூக அமைப்புகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் ஒன்று சேர்த்து வழிசாராயத்தை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் விரைவில் மேற்கொள்கின்றன. நார்மலா ஒரு இளைஞர்களை பிடிக்க போலீசார்கள் எந்த அளவுக்கு பிடிக்கலாம். ஏனென்றா நாங்கள் ஒரு சின்ன கஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய எங்களை தாண்டி சிஐடி மாதிரிலாம் வந்து நிற்கிறாங்க, என்னை விதிஐடி எல்லாம். அப்போ இவங்களோட பாதுகாப்பை கட்டாயம் போலீஸோ இல்லை ஏதோ வகையில் இந்த அவருக்கு தீர்மானத்தை உறுதிப்படுத்த போலீசார்களை ஊக்கி அறிவிக்கப்பட்டது அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது. அதில் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த பிரதேசங்களுக்கு விசேட சோதனைகளை மேற்கொண்டு அந்த உற்பத்தியாளர்களை கைது செய்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். அதில் இந்த தகவலை வெளியிடுற நபர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்ற இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் அந்த தகவலை ரகசியமாக பாதுகாத்து அவர்கள் உற்பத்தியில் ஈடுபடுறவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதை நான் கருதுகிறேன். எமது ஏறாவூர்பட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற கிராமங்களிலே கசிப்பு உற்பத்தியினை கட்டுப்படுத்தும் முகமாக இளைஞர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிக்கு இன்னும் போலீசாரினுடையதும் அரசு அதிகாரிகளினுடையதும் ஆதரவை வலுவூட்டும் முகமாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரிடமும் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் இது சம்பந்தமான மகஜர்களை கையளித்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்று கசிப்பு உற்பத்தியை தடுப்பதிலே ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு உண்மையிலேயே பல அவதூறான செயற்பாடுகளும் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்குரிய பொய் குற்றச்சாட்டுகளும் போடப்படுகின்றது. எனவே அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டி நாங்கள் இந்த கசிப்பு உற்பத்தி தடை செய்வதிலே ஈடுபடுகின்ற இளைஞர்களின் பாதுகாப்பு கருதியும் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தோம். வணக்கம், நான் வசந்தன். இன்றைய தினம் ஏறாவூர்பட்டி செங்கலடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. சிட்டாண்டி, மாவடிவேம்பு, வந்தார்மூல, பலாச்சோல, களுவங்கனி பகுதியில் பாரியளவான கசிப்பு உற்பத்தி நிலையங்கள், வியாபார நிலையங்கள் காணப்படுகின்றது. இந்த போலீசார்களுடைய அசம்பந்த போக்கால் அந்த சிட்டாண்டி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து படி உற்பத்தி செய்கின்ற நிலையங்களை அளித்திருக்கின்றோம். அந்த வகையில் போலீசாரின் நாங்கள் இந்த நிலை செய்யும் போது போலீசாருக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு சந்தேகமாக காணப்படுகின்றது. ஒரு சில போலீசார், எல்லாரையும் சொல்லல, ஒரு சில போலீசாரும் சேர்ந்து இவர்களோட இயங்கி எங்களுக்குரிய வடிசாரை உற்பத்தியை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. உண்மையாக கடந்த புதன்கிழமை நடைபெற்ற சம்பவம் பெரிய மனவருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஏறாவூர் போலீஸாரோடு சேர்ந்து நாங்கள் வடிசாரைய 80 லிட்டர் சாரையத்தை பிடித்திருந்தோம். பிடித்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு மது உற்பத்தி செய்தாக்களால் பெரிய அச்சுறுத்தி பெரிய அளவாங்க கொல்லுகளால் அடித்திருந்தார்கள். ஏறாவூர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தோம். முறைப்பாட்டுக்கு இந்த வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. உண்மையாக கடந்த மாதம் அளவிலே மாவடியம்பு பகுதியில் வடிசாரை உற்பத்தி நிலையங்களை சோதனை செய்கின்ற போது, பிடிக்கப் போகின்ற போது புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் நாங்கள் எனது நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். உண்மையாக கைது என்பது புலனாய்வு அதிகாரிகள் செய்ய முடியாது. இருந்தாலும் அதிலேயும் ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. புலனாய்வு அதிகாரிகளும் இவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்களாண்டு. உண்மையாக இந்த இன்றைய தினம் நடந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய மக்களின் எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதுகளை கருத்தில் கொண்டு நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து இன்றைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சில முக்கிய கோரிக்கைகளை விடுத்திருந்தோம். பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தவிசாளர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்று விசேட குழு ஒன்றை நியமிக்கிறதாக செய்திருக்கின்றார்கள். ஏறாவூர்பட்டி பிரதேச அபிவிருத்தி குழு தலைமையிலே இந்த குழு நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை நோக்கி நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த இப்படியான போராட்டங்களில் ஈடுபடுகின்றோம். நன்றி. பிரதேசத்திலே இருக்கின்ற வடிசாராயம் தொடர்பான பிரச்சனைகளை முன்கொண்டு வரப்பட்டிருந்தது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், ஏனைய சமூக அமைப்பினர் ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதிலே பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். போலீசாரின் உதவியோடு, ஏனைய திணைக்களங்களின் உதவியோடு இதை எங்களது கிராமத்தில் இருந்து அகற்றி தருமாறு அவர்கள் கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே
போலீஸாருக்கு அதனை ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே அதிகரித்து வருகின்ற போதை பாவனையை தடுப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் எங்களது கௌரவ ஜனாதிபதி அவர்களும் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் பல விஷ போதைப் பொருட்களை அழிப்பதற்காகவும் அதனை பாவிப்பவர்களுக்கு எதிரான அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கி அவர்களை திருத்தி இந்த சமூகத்திலே கொண்டு வருவதற்கான வேலைகளை முன்னெடுக்கின்றோம். போதையை கலாச்சாரத்தை உருவாக்கினவர்களுக்கு எதிராக அவர்கள் எந்த ஒரு தரப்பினராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கையில் மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதே நேரம் தண்டனைகளையும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இப்படி பல விடயங்களை போதைக்கு எதிராக நாங்கள் செயற்படுகின்ற இந்த வேளையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த உங்களுக்கு தெரியும் பிரச்சினை தொடர்பாக, அதாவது வடிசாராயம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வினை எட்டுவதற்கான குழுக்களை அமைத்து பிரதேச மட்டத்திலே குழுக்களை அமைத்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.